ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது தாங்க லாங் பீன். அதாவது தமிழில் பைத்தேங்காய் இல்லைன்னா காராமணின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த லாங் பீனையும் இட்லியும் வச்சு ஒரு டேஸ்டியான டிஷ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாங் பீனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து ஃபில்டரில் வச்சுருக்கேன். இப்போது கடாய் நல்லா சூடானதும் அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நான் ஒரு 2 வரமிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சேர்த்துட்டு 2 நிமிஷம் கலர வேண்டாம், அதை அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா முட்டை வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற லாங் பீனை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை நல்லா ஃப்ரையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெந்து வரணும். கூடவே நம்ம சேர்த்துருக்க இந்த லாங் பீனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வற்றி வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போது பாதி அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஸ்மெல் வராது, ப்ளஸ் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு புது வெரைட்டியாகவும் இருக்கும். கூடவே அவங்க காய்கறிலாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கலர விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரையாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டான லாங் பீன் இட்லி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.